அந்த கர்மா தான் எல்லாரையும் ஆட்சி படைக்கிறது. இப்பொழுது சூரியனுடைய கர்மாவை பற்றி சொல்ல ஆசைப்படுகின்றேன். சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 4: அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. இந்த சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள் தாம் பெற்ற இந்த கர்ம பதிவினுடைய வீரியத்தை குறைப்பதற்கு வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும்? வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சூரியனுடைய காரகத்துவங்களை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சூரியனுடைய காரகத்துவத்திலே முதலிலே மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதியிலே பிறந்தவர்கள், உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள், குடும்பங்கள் ஏதாவது மருத்துவ தேவை அவர்களுக்கு தேவைப்படுமையானால் அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் விளங்கலாம். அவர்களுக்கு தேவையான மருத்துவமனையை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு தேவையான சிறந்த மருத்துவரை எடுத்து சொல்லலாம். அந்த சூரியன் கர்மப்பதியை பெற்றவர்கள் மருத்துவராக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், அந்த சூரியன் கர்மப்பதிவை பெற்றவர்கள் நட்சத்திரமாக பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்ட வேண்டும். இது ஒரு பரிகாரமாக கூட, வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக அந்த அடிப்படையிலே மருத்துவத்திற்கு சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள் மருத்துவ அறிவை பெற்றவர்கள் பெற்று அந்த மருத்துவ சிகிச்சைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக விளங்கலாம். மற்றவர்களுக்கு தனக்கு தெரிஞ்சதே அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த மருத்துவமனைக்கு சென்றால் இந்த சிகிச்சையை பெறலாம் என்ற ஒரு வழிகாட்டலை செய்யலாம் அல்லவா? அந்த ஒரு நல்ல காரியத்தை இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு, அடுத்தபடியாக இதனால் என்ன நிகழ்வு என்று சொன்னால், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய கர்மப்பதினுடைய வீரியம் குறையும். நல்ல காரியத்தை செய்கிறார் அல்லவா? ஆகையினாலே அவருக்கு இந்த சூரியனுடைய கர்மப்பதிவினுடைய வீரியத்தை குறைத்து அவருக்கு நன்மைகள் நிகழ வழிவகுக்கும், இந்த பிரபஞ்சம் வழிவகுத்து கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்து யாரிடத்தில் இந்த சூரியனுடைய கர்மப்பதிவு பெற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பேர் கூட பழகுவாங்க. அந்த கூட பழகி அவர்கள் கையை பிடித்து உயர்த்தி விடுவார்கள். அந்த உயர்த்தக்கூடியவர்களும் இந்த சூரியனுடைய கர்மப்பதிவை பெற்றவர்களே. சில பேர் என்ன செய்வார்கள்னா, இந்த சூரியனுடைய கர்மப்பதிவை பெற்றவர்கள் வாழ்க்கையிலே படிப்படியாக உயர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த உயர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை தாழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடியவர்களும் இந்த சூரியனுடைய கர்மப்பதிவை பெற்றவர்களே. ஆகையினால இந்த சூரியனுடைய கர்மப்பதிவை பெற்றவர்கள் நாம் தாம் இனம் கண்டு புரிந்து நம்முடைய சுய அறிவை பயன்படுத்தி, இவரால் நம்முடைய வாழ்க்கை உயரும், இவரால் நம்முடைய வாழ்க்கை தாழும் என்று தெரிந்து கொண்டால் சற்று விலகிவிட வேண்டும். ஆகையினால இந்த பாடத்தை நமக்கு நன்றாக சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த மரபணு ஜோதிடம். ஆகையினால இந்த முறையை கையாள வேண்டும். யார் நமக்கு இந்த சூரியனுடைய கர்மப்பதிவை பெற்றவர்கள், இந்த 4 நட்சத்திரம் சொன்னாங்க, அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, அவர் யாரிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சூரியனுடைய வீடாக விளங்கக்கூடிய சிம்மத்தை லக்னமாக பெற்றவர்களிடத்திலோ சிம்மத்தை ராசியாக பெற்றவர்களிடத்திலோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும் அவருடைய வாழ்க்கையினுடைய தாழ்விற்கும் அவரே காரணமாக இருப்பார். ஆகையினால சிம்ம லக்னம், சிம்ம ராசி, இவர்களிடத்தில் மிக மிக எச்சரிக்கையாகவும் நயமாகவும் பழக வேண்டும். அவர்களே வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு ஹீரோ, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தாழ்விற்கு காரணமாக விளங்குவார்கள். ஆகையினால அந்த நிலைப்பாட்டை நாம் உணர்ந்து நம்முடைய சுய அறிவை பயன்படுத்தி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு இனிய செய்தியை இங்கு பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். யாரிடத்திலே
நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கணும். சூரியனுடைய நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும். சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த சூரியனுடைய கர்மப்பதியை பெற்றவர்கள் இந்த சூரியனுடைய நட்சத்திரங்களாக விளங்கக்கூடிய கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இவர்களிடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக பழக வேண்டும். அவர்களே வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு காரணமாக இருப்பார்கள், அவர்களே வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பார்கள். ஆகையினால் இந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சுய அறிவை பயன்படுத்த வேண்டும். சுய அறிவை பயன்படுத்தி பக்குவமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, உறவு முறையில் யாரை சொல்லுவோம்னா தகப்பனை சொல்லுவோம். சூரியன் பித்திருக்காரகன். இந்த சூரியனுடைய கர்மப்பதியை பெற்றவர்கள் தந்தையின் சொல்லை அப்படியே ஏற்கக்கூடாது. முழுக்க எங்கள் அப்பா சொன்ன பூரா நான் அப்படியே செய்வேன் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் தந்தை ஒரு சின்ன சம்பவம், நேற்று ஒரு பேப்பரில் படித்த சம்பவத்தை நினைவுபடுத்தணும். தந்தையினுடைய சொல்லை அப்படியே பின்பற்றியதன் காரணத்தினால் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை சீரழிந்தது. எப்படி என்று கேட்டால், 2 நாளைக்கு முன்னாலே ஒரு பேப்பரை படிக்கிறேன். 25 பேரை திருமணம் செய்த ஒரு நபர் ஒரு எம்எல்ஏவினுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணிற்கு வாழ்க்கைக்கு சீரழிவை ஏற்படுத்தினார். அந்த பெற்ற தகப்பன் வருந்தி பேசியதை இந்த பத்திரிகைகளை படிக்கும் பொழுது அடியனுக்கு மனம் ரொம்பவும் சங்கடப்பட்டது. ஆகையினாலே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என் பெண்ணுக்கு தவறான வழியை காட்டி விட்டேன். பெற்ற தகப்பன் எம்எல்ஏ சொல்றாருங்க, என்னுடைய பெண்ணிற்கு நான் தவறான வழியை காட்டி விட்டேன் என்று புலம்புகின்றார். அதையெல்லாம் படிக்கும் பொழுது இந்த மரபணு ஜோதிடத்தினுடைய வழிகளை நாம் தந்தை சொல்லாக இருந்தாலும் கூட அவர் சொல்லுவதில் இருக்கக்கூடிய நல்லதை நாம் சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும். தந்தை சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே அப்படியே 100% ஏற்றுக்கொண்டு நாம் செயல்படக்கூடாது. நல்லதையும் கெட்டதையும் இனம் பிரித்து பார்த்து எது நல்லது எது கெட்டது என்று இனம் பிரித்து பார்த்து புரிந்து நடக்க வேண்டும் என்று இங்கே இந்த சபையிலே பதிவு செய்கின்றேன். அடுத்தபடியாக சந்திரனுடைய கர்மப்பதிவு சொல்லாமையா? சந்திரனுடைய கர்மப்பதிவு என்று சொன்னால் 4 நட்சத்திரங்கள்: பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும்போது அவர்களுக்கு சந்திரனுடைய கர்மப்பதிவு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவை பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னா, அடுத்தவர்களுடைய மனதை நோகும்படியாக செய்வார்கள். சடனாக பேசுவாங்க, எடுத்தறிஞ்சு பேசிக்குவாங்க. அது அவருடைய குணமா அப்படின்னு நாம் சொல்ல வரல. ஆனால் அவர்களுடைய குணம் அது இல்லை, ஆனால் அது வெளிப்படும், அவரை அறியாமலேயே வெளிப்படும். சடன்னு பேசுவாங்க, அதனால் மற்றவர்களுடைய மனம் புண்படும். மனதிற்கு காரகம் சந்திரன். ஆக சந்திரன் மனதை புண்படுத்தும்படியாக அவர்கள் பேசுவார்கள். அதுபோல பேசக்கூடாதுங்கிறத இந்த சபையில் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுறேன். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கர்மப்பதியை பெற்றவர்கள் மறந்தும் கூட அடுத்தவர்களுடைய மனம் நோகும்படியாக செயல்படக்கூடாது. அதே நேரத்தில் இந்த உறவு முறைன்னு பார்க்கும்போது, அம்மா சூரியனுக்கு தந்தையை சொன்னோம் அல்லவா, அதே போல இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவிற்கு தாயை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாய் சொல்லுவதை அப்படியே தாய் சொல்லை தட்டாதே, அப்படி எடுத்துக்கூடாது. அவர்கள் சொல்லக்கூடியதிலே நல்லது எது கெட்டது எது என்பதை சீர்தூக்கி பார்த்து இனம் பிரித்து நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரனுடைய கர்மப்பதியை பெற்றவர்கள் மறந்தும் கூட அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதிகளை பிறந்தவர்கள் ஒரு திருமணம் வீட்டுக்கு போகிறாங்கன்னு வைங்க. ஒரு உறவு முறையாக ஒரு வீட்டுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் உணவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அதனால அவர்கள் சாப்பிட்டு விட்டு வாயில் வைக்க விலங்களை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க பரணி நட்சத்திரம். அவர் என்ன பண்ணார்னா,
ஒரு நாள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, நானும் இருக்கேன். நான் என்னம்மா உப்பே போடலையே அப்படின்னு அவர் சாப்பிட்டுட்டாரு. நானும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னம்மா உப்பு போடலீங்களே அப்படின்னு அவரை திரும்பி பார்த்தேன். ஏங்க நீங்கள் அதை சொல்லலையே, நீ உப்பு போடலையேன்னாப்புல. இதுக்கு முன்னால் எல்லா நாட்களும் என் மனதை சுவையாக சமைச்சு போட்டா, இன்றைக்கி ஒரு நாள் உப்பு போடலைங்கிறது சொன்னால் அவன் மனசு புண்படும். ஆகையினால் நான் அதை சொல்லலைன்னாரு. இதைத்தான் சந்தனுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள் செய்ய வேண்டும். அடுத்தவர்களுடைய மனதை நோகாமலும் உணவை பழிக்காமலும் இருக்க வேண்டும். உணவுக்கு காரகத்துவம் சந்தனை, அதனால் உணவை பழிக்கக்கூடாது. இந்த சந்தனுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள் யாரிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும்? எந்த லக்னத்தை பெற்றவர்கள், எந்த ராசியை பெற்றவர்களிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும்? அந்த சந்தனுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள் கடக லக்னம் கடக ராசியை பெற்றவர்களிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் எந்த நட்சத்திரதாரர்களிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். சந்தனுடைய நட்சத்திரம் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த சந்தனுடைய நட்சத்திரத்தை பெற்றவர்களிடத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த சந்தனுடைய கர்ம பதிவை பெற்றவர்களுக்கு வாழ்வினுடைய உயர்வுக்கும் அவர்களே காரணம், வாழ்வினுடைய தாழ்விற்கும் அவர்களே காரணம். ஆகையினால இவர்கள் இந்த சந்தனுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள் அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள், ஐயா இங்கே ஜெகநாத நீங்கள் அப்படி கையை உயர்த்தினீங்கன்னா நான் நிறுத்திடுவேங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அனுமதிக்கணும்னு கேட்டுவேன். இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள் யார் என்று கேட்டால் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரதாரர்கள் செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள். இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு உதவி செய்து தன்னுடைய கர்மாவை, என்னுடைய வீரியத்தை குறைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டால் நல்ல வசதி படைத்தவராக இருப்பார். நல்ல வசதி படைத்தவராக இருப்பார். நிறைய வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டிருப்பார். அப்போ வீடுகளை கட்டி வாடகைக்கு விடும் பொழுது அவர்களை தேடி வீடு தேடி வரக்கூடியவர்களுக்கு நல்ல மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்த வாடகையிலே அவர்களுக்கு வாடகை வாங்கணும். வாடகையை குறைச்சி கொஞ்சம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய கர்மப்பதியினுடைய வீரியம் குறையும். அதே நேரத்தில் செவ்வாயினுடைய கர்மப்பதியை பெற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கூட அது இருக்குங்க. காரணம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு ஜாதகம் இல்லை, ஆனால் என்னுடைய நட்சத்திரம் ரேவதி. என்னுடைய ரேவதிக்கு செவ்வாயினுடைய கர்மப்பதிவு. நான் பெரும்பாலும் யாரிடத்தையும் கோபமே படுறதில்லை. என்னுடைய கர்மாவை நானே குறைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை மரியாதையாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை இந்த மகாசபையிலே பதிவு செய்து கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். ஆகையினாலே செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பெற்றவர்கள் மறந்தும் கோபப்படக்கூடாது, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அன்பாக பேச வேண்டும், ஆதரவாக பேச வேண்டும். இதையெல்லாம் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பெற்றவர்கள் செய்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கர்மப்பதிவினுடைய வீரியத்தினுடைய தாக்கம் குறையும். சரி, செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பெற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு யார் காரணமாக இருப்பார்கள்? செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பெற்றவர்களுடைய வீழ்ச்சிக்கு யார் காரணமாக இருப்பார்கள் என்று சொன்னால், மேஷ லக்னம் மேஷராசி, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி. இந்த மேஷ லக்னம் மேஷராசி, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி நட்சத்திரத்திலே செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரங்களை பெற்றவர்கள் தங்களுடைய அந்த கர்மப்பதியினுடைய வீரியத்தை குறைத்துக் கொள்வதற்கு சிறந்த வாய்ப்பாக அது அமையும். அதே நேரத்தில் அவர்கள் உறவு முறையில் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய இளையவர்கள் இருப்பார்கள் அல்லவா, உடன் பிறந்த இளையவர்களாக இருக்கலாம். ஐயா வணக்கம், ஐயா ஐயா வணக்கம், வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா.
உடன் பிறந்த இளையவர்களாக இருக்கலாம், அலுவலகத்திலே பணி செய்யக்கூடிய ஜூனியர்களாக இருக்கலாம், முடிச்சுக்கிறேங்க பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு இந்த செவ்வாயுடைய கர்மப்பதிவை கொண்டவர்கள் தங்களால் என்ற அந்த ஆலோசனைகளை சொல்லலாம். அப்படி சொன்னால் இவர்களுடைய கர்மப்பதிவினுடைய வீரியம் குறையும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு கர்மப்பதிவு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கர்மப்பதிவு மொத்தம் 8ல் ஒரு 50%, 4 கர்மப்பதிவாக சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன். இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த 4வது கர்மப்பதிவாக புதனுடைய கர்மப்பதிவை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த புதனுடைய கர்மப்பதிவை சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு 3 நட்சத்திரங்கள்: ரோகிணி, ஹஸ்தம், பூராடம். ஹஸ்தம் இல்லை, உத்திரம். ரோகிணி, உத்திரம், பூராடம். ரோகிணி, உத்திரம், பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த புதனுடைய கர்மப்பதிவை பெற்றவர்கள் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடியது இந்த புதன். ஆதார் அட்டை, பேன் கார்டு, ஃபேமிலி கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, இதுபோல் நம்மை அடையாளப்படுத்துவதற்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா, அவை அத்தனையுமே புதனுடைய கர்மப்பதிவைக்கு அடையாளங்கள். இந்த அடையாளங்களை நாம் தவறு செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு எழுத்துப்படம் வந்துடும், தேவை ஒரு பத்திரம் பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுவோம், டேட்டை மாற்றி சொல்லிடுவோம். இந்த மாதிரி எல்லாம் நிகழக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆக என்னால் முடிச்சிடுங்க. நல்லா இருக்கு. ஸ்ரீராமதி அந்த அடிப்படையில் புதனுடைய கர்மப்பதிவு, இந்த புதனுடைய கர்மப்பதிவை பெற்றவர்கள் இப்படி நாம் மனதார நம்முடைய என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சொன்ன விஷயங்களிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் புதனுடைய கர்மப்பதிவை பெற்றவர்கள் எந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள், மிதுன லக்னம், கன்னி லக்னம். அதே நேரத்தில் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயிரம் கேட்ட இறைவதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரங்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமையும். ஆகையினாலே வளர்ச்சிக்கு தகுந்த அந்த அமைப்பை அவர்கள் தங்களுடைய சுய ஆலோசனை, சுய அறிவை பயன்படுத்தி சரியான வழியை அவர்கள் வழி நடக்க வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொண்டு, மரியாதைக்குரிய ஜெகநாதன் ஐயா அவர்களே, உங்களுடைய எண்ணத்திற்கு நான் மிக மிக பணிவோடு உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகின்றேன். 8 வகை கர்மாக்களில் இந்த 4 வகை கர்மா பதிவுகளுக்கு மட்டும் சொன்னால் போதும். அதோடு நேரம் இருக்குமே, ஆனால் கூடுதலான வேறு சில விஷயங்களை பேசலாம் என்று மனதிலே சிந்தித்து வந்தேன். ஆனால் இப்பொழுது கூடுதலான சிந்தனைக்கு இடமில்லை என்ற காரணத்தினால் அடியே இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்பதை பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.